சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம சிந்தாமணி இருந்துட்டு, மீனா அப்படிலாம் எதுவுமே பண்ண மாட்டா. நமக்கு எதிராக ஆளுங்களெல்லாம் சேர்த்த மாட்டா. அவள் வேலையை மட்டும்தான் அவள் பாப்பா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கடைசி நிமிஷத்தில் பார்த்தா அவங்க ஆளுங்கெல்லாம் ரொம்பவே பதறி அடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அந்த மீனா சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தா மீனா பின்னாடி ஒரு 10 ஆட்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்த உடனே சிந்தாமணி வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக மீனா இருந்துட்டு, இது வரைக்கும் நீ இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சு ஆளுங்களெல்லாம் உன் பக்கம் திருப்ப வச்சல, அதெல்லாம் மலை ஏறி போச்சு. இப்போ எல்லாருமே என் பக்கம் இருக்காங்க. நான் என்ன சொல்லனோ அதை கேட்குறாங்க. ஏன்னா நம்மளை பற்றி மட்டும் யோசிக்காமல் அவங்களுடைய வாழ்க்கையை நான் யோசிக்கிறதுனால எல்லாருமே என்னுடைய பக்கம் இருக்காங்க. அதனால் இத்தனை வருஷமாக இவங்களை ஏமாற்றி இவங்க வீட்டை அபகரித்து இவங்க கிட்ட அதிகமாக வட்டியை வாங்கினல, அதை மொத்தத்தையும் எடுத்துகிட்டு வந்து இப்போ கொடுக்குறேன். அப்படி இல்லாட்டி என்ன பண்ண முடியும் உன்னால்? என்னால் என்ன பண்ண முடியும்னாலும் நீ கேட்காது. நான் என்ன பண்ணணுமோ அது எனக்கு நல்லாவே தெரியும். இதில் மொத்த பேரும் லெட்டர் எழுதி சைன் போட்டு கொடுத்துருக்காங்க. இதை எடுத்துகிட்டு போய் கமிஷனர் ஆஃபீஸ் முன்னாடி நான் போய் உட்காந்தேன்னா காலத்துக்குமே நீ ஜெயிலே இருக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டவுடனே சிந்தாமணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.